இன்றைக்கி பன்னீர் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாப்கார்ன் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து வீட்டில் செஞ்ச பன்னீர். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப்பு மைதா மாவு, 1/2 கப்பு சோள மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் காஷ்மீர் மிளகாத்தூளும், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீரகத்தூள் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்காக பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இப்போது இதில் கோட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பன்னீர் எடுத்து கோட் பண்ணி கொஞ்சம் பிரெட் கிராம்ஸில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிறது ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம ஃப்ரீசரில் ஒரு 20 மினிட்ஸ் வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த பிரெட் கிராம்ஸ்லாம் நல்லா இல்லை கோட் ஆகும். இப்போ சூடான ஹாட் ஆயிலில் நம்ம இதை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் நெருப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும், ரொம்ப கருகக்கூடாது. பாருங்கள், நல்லா ஒரு சூப்பரான டேஸ்டான பன்னீர் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. இதை ஹோட்டலில் சாப்பிட்றதோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.